யாருக்காக வாழ்கிறீர்கள்? ஒருவர் உங்களை விட்டு சென்றதால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமில்லாததாகிவிட்டதா? அவர்களின் ஒரு போரேன் என்ற வார்த்தை உங்கள் மனதை முழுவதும் உடைத்து விட்டதா? இப்போது நீங்கள் சிரிப்பது கூட நடிப்பாக இருக்கிறதா? அப்படியெனில் இந்த வீடியோ உங்களுக்காக. இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். நீங்கள் உண்மையில் யாருக்காக வாழ்கிறீர்கள்? இந்த உலகத்தில் எல்லாமே மாறுகிறது. மழை மாறுகிறது, காலம் மாறுகிறது, மனிதர்களும் மாறுகிறார்கள். ஒரு காலத்தில் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது என்று சொன்னவர்கள் கூட இன்று நம்மை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஏனெனில் நாம் அவர்களை நம்முடைய உலகமாக மாற்றிவிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வருவது உங்கள் வாழ்க்கையின் முழு அர்த்தம் அல்ல. அவர்கள் ஒரு சாப்டர் தான், முழு புத்தகம் இல்லை. பலர் காதலில் தோல்வி அடைந்த பிறகு தங்களை மறந்து விடுகிறார்கள். சாப்பிட மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள், யாரிடமும் பேச மாட்டார்கள். மெல்ல தங்களை தாங்களே இழந்து விடுகிறார்கள். ஆனால் கேளுங்கள், உங்களை விட்டு சென்ற ஒருவருக்காக ஏன் நீங்கள் உங்களை தண்டிக்க வேண்டும்? உங்கள் இதயம் நல்லதால்தான் நீங்கள் உண்மையாக நேசித்தீர்கள். அது பலவீனம் இல்லை. ஆனால் ஒருவரை நேசிப்பதற்காக உங்களை வெறுக்க ஆரம்பித்தால் அதுதான் ஆபத்து. உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் அர்த்தம் இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்க்காத நல்ல நாட்கள் இருக்கின்றன. இன்னும் உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு இருட்டாக தோன்றலாம், ஆனால் இரவு என்றால் காலை வரும். ஒருவர் போனதால் உங்கள் ஃபியூச்சர் போய்விடாது. சில நேரங்களில் நம்மை விட்டுச் செல்லும் மனிதர்கள் நம்மை நாமே கண்டுபிடிக்க காரணமாக இருக்கிறார்கள். இந்த பெயின் ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தாக மாறும். ஒரு நாள் கண்ணாடியில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் ஒருவருக்காக மட்டும் பிறக்கவில்லை. உங்கள் கனவுகளுக்காக வாழுங்கள், உங்கள் பெற்றோரின் சிரிப்புக்காக வாழுங்கள், உங்களை நம்பும் அந்த சிறிய மனதுக்காக வாழுங்கள், முக்கியமாக உங்களுக்காக வாழுங்கள். ஏனெனில் நீங்கள் உடைந்து போனாலும் உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்க முடியும். ஹீலிங் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் இம்பாசிபிள் இல்லை. இந்த வீடியோ பார்க்கும் ஒருவருக்கு நான் சொல்ல விரும்புவது, தயவு செய்து ஒருவர் உங்களை விட்டுச் சென்றதால் உங்கள் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள். உங்கள் ஸ்டோரி இன்னும் முடிவடையவில்லை. ஒரு சாப்டர் முடிந்திருக்கலாம், ஆனால் புத்தகம் இன்னும் இருக்கிறது. நீங்கள் மீண்டும் சிரிப்பீர்கள், மீண்டும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அது இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நீங்கள் மதிப்புள்ள ஒருவர். ஒரு மனிதர் நம்மை விட்டுச் சென்றால் இதயம் உடைந்து போகலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், மனிதர்கள் விட்டுச் செல்லலாம், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை விட்டுச் செல்ல மாட்டான். நாம் எல்லோரிடமும் எதிர்பார்க்கிறோம், ஆனால் உண்மையான அமைதி அல்லாவிடம் திரும்பும்போதுதான் கிடைக்கும். சில நேரங்களில் அல்லாஹ் ஒருவரை நம்மிடமிருந்து பிரிப்பது நம்மை அவரிடம் இன்னும் நெருக்கமாக்குவதற்காக இருக்கலாம். இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் அல்லாஹ் அதை பார்க்கிறான். நீங்கள் இரவில் தனியாக உடைந்து போகிறீர்கள் என்றால் அல்லாஹ் அதை அறிகிறான். அதனால் மனிதர்களை பிடித்துக்கொண்டு உடைந்து போகாதீர்கள். அல்லாவை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாவை நினைப்பதில்தான் இதயங்களுக்கு அமைதி கிடைக்கும். குர்ஆன் 13:28. ஒருவர் உங்களை விட்டுச் சென்றாலும் அல்லாஹ் உங்களை இன்னும் நேசிக்கிறான். அதுவே போதும்.